எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரை பார்க்கணும்? நான் மிஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லி வந்திருக்கேன். நான் உத்தமன், ஸ்டீஃபனோட ஃப்ரெண்டு. ஹாய். நான் வேலை விஷயமா ஸ்டீஃபனை பார்க்க வந்திருக்கேன். ஓ அப்படியா, வாங்க. அது அப்புறம் ஹாய் பிரேமா. ஹலோ. வெல்கம். சாகர், இவங்க தான் நான் சொன்ன பிரேமா. உட்காருங்க. தேங்க் யூ. வேலையை பத்தி ஒண்ணும் இல்ல, தற்சமயம் இங்க வேகன்சி ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் ஸ்டீஃபன் வாக்கு கொடுத்துட்டானே. அவசியம் ஒண்ணு இல்ல. எங்கள்ல யாராவது ஒருத்தர் முடிவெடுத்தாலும் அத நாங்க 3 பேருமே நடத்தி முடிச்சிருவோம். அதான் எங்களோட நியதின்னு சொல்லுவோம். அப்போ நாளைக்கே நீங்க வேலையில ஜாயின் பண்ணிடலாம். தேங்க் யூ சார். சார் இல்ல, சாகர். ஸ்டீஃபன், நம்ம பிரேமாவுக்கு இல்லாத ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுத்தோம். இது வரைக்கும் ஒரு காரியமும் நடக்கல. காரியம் முறை போலதான் நடக்கும். எப்ப நடக்கும், என்னைக்கு நடக்கும் நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். பிரேமா, தங்க மீன் தூண்டில் போட்டு பிடிக்கணுமா தானா விடுமான இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற பார்ட்டியில நாம முடிவெடுக்கலாம். வேகமா எடுத்துட்டு வா ஸ்டீஃபன். நல்ல சோடா இங்க வைக்கிறேன். இதோ வந்துட்டேன். ஹலோ. உட்கார். தேங்க் யூ. ரவே, வந்துட்டேன். சரி சரி. வெள்ள குட்டில வெள்ள குட்டில
உன்னை கொஞ்ச நாள் பார்க்காம இருந்ததுனால மனசுல வருத்தமா இருந்தது. அதான் உடனே புறப்பட்டு உன்னை பார்க்க வந்துட்டேன். பழைய வீட்டுக்கு போனேன். அவங்கதான் சொன்னாங்க நீ இங்க இருக்கேன்னு. நீயே வராம இருந்தாலும் நானே உன்னை இங்க கூப்பிட்டுருப்பேன். ஷகி, நீ வந்துட்டல, இப்ப எனக்கு தைரியம் வந்துடுச்சு. ரேகாவோட மரணத்துக்கு காரணமா இருந்தவங்கள உத்தமனோட காரியம் முடிஞ்சு போச்சு. இனி இருக்கிறது ஸ்டீபனும் சாகரம் மட்டும்தான். அவங்கள தீர்த்து கட்டுறதுதான் எப்படின்னு தெரியல. பிரேமா, நம்ம பல தடவை சொல்லிருக்கல, இந்த ஆம்பளைங்கள்ல பொம்பளைங்களுக்காக எதுவும் செய்வாங்க. உத்தமனை தீர்த்து கட்டுறதுக்கு நீ எடுத்த வழிதான் சரியான வழி. அப்புறம் அந்த வழி ஷாக்கிலா. ஆயிஷி, என்ன இந்த நேரத்துல? சார், இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஒரு கம்பெனிக்காக நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமா சார்? சார், தப்பா எடுத்துக்கல. தேங்க்யூ. என்னாச்சு? கடைசியில நாம விரிச்ச வலையில இவனு வசமா மாட்டிக்கிட்டா. சாகர் வந்துட்டா. எல்லாம் நான் சொன்னது போல. நீ உள்ள போ. ஹலோ சார். ஹாய். வாங்க உள்ள போலாம். வாவ். உட்கார்.
யாருக்காக இதெல்லாம் ரெடி பண்ணினேன்? சும்மா என்னோட சந்தோஷத்துக்காக. Cheers. Sorry, sir. நான் போய் சோடா எடுத்துட்டு வரேன். இது மெட்ராஸ் டிக்கெட்ல அவ பெங்களூர்னு சொன்னால யோசிக்க வேண்டிய விஷயம். பொண்ணுங்க மனசுல இருக்கிற விஷயம் நிச்சயம் பேக்லயே இருக்கு. இதுல விஷம் கலந்திருக்கியா? என்ன சார் அப்படி கேக்குறீங்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உத்தமன பிராந்தியில விஷம் கலந்து கொடுத்து பிரேமா கொன்னுட்டா. அது உனக்கு தெரியாதா?
அது மட்டும் இல்ல, என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஸ்டீஃபன, உன்னோட காதலன் ஸ்டீஃபன அவ கயிற வச்சு கொன்னது உனக்கு தெரியாதா? சொல்றியா இல்லையா? அந்த பிரேமாவ உனக்கு தெரியாது? சொல்றே. ஓகே ஓகே. என்ன கொல்றதுக்கு நீ அந்த பிரேமாவை எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்த போறீங்க? சொல்லு, எங்கடி அவ?